Yes, good evening, my dear students. இன்றைக்கி நம்ம டேலியில் MCQ பற்றி பார்க்க போகிறோம். மொதல் கொஸ்டின் பாருங்கள். இது கொஞ்சம் கொஸ்டின் பெருசாக தெரியுதா பார்த்துப்போம். இப்போ கொஞ்சம் பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன். மொதல் கொஸ்டின் என்னென்ன அப்படின்னா, which of the following option is accessed to view the daily summary of the cost center voucher report in Tally? இப்போ வந்து உங்களுக்கு காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா எதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்? இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா F11 காஸ்ட் சென்டர் வந்து இல்லை. இங்கே எனபிள் காஸ்ட் சென்டர் வந்து எஸ் கொடுத்துட்டேன். இப்போ காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட் போகணும் அப்படின்னா அதில் டெய்லி பேஸில் பார்க்கணுன்னா எப்படி பார்க்குறது? டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு காஸ்ட் சென்டர், அதில் காஸ்ட் சென்டர் சம்மரி. காஸ்ட் சென்டர் சம்மரியில் டெய்லி பிரேக்கப் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே காஸ்ட் சென்டரே ஒன்றும் இல்லை, அதனால் வரல. சப்போஸ் இங்கே வந்து ஏபிசி அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஏபிசிங்கிற காஸ்ட் சென்டரோட பிரேக்கப் போய் பார்க்கணும் அப்படின்னா காஸ்ட் சென்டர் பிரேக்கப் ஏபிசி இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேஸில் இப்போ ஒன்றும் என்ட்ரி இல்லை, அதனால தெரியல. மந்த்லி பேஸில் வேணாலும் சரி, டெய்லி பேஸில் வேணாலும் சரி, அதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னென்னா F6. ஓகேவா? F6 டெய்லி பேஸ். இதுக்கு தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு தான் கரெக்டான ஆன்சர். வேணால் இங்கே செக் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா F6 டெய்லி இஸ் த கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் டு மைக்ரேட் த Tally ERP9 டேட்டா இன்டு Tally Prime? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Tally ERP9 டேட்டா இருக்குது. அந்த Tally ERP9 டேட்டாலேருந்து Tally Prime டேட்டாவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கான கரெக்டான சீக்வன்ஸ் எது? Tally Prime ஓப்பன் பண்ணி Alt-K, அதில் வந்து பார்த்தீங்கன்னா select the company which needs to be migrated. Open Tally Prime, click on specify path, provide path, select the company which needs to be migrated. Open Tally Prime, press Alt-Z, click கிடையாது. Open Tally Prime, Alt-Z. ஸோ இந்த கடைசி ரெண்டு Alt-Zங்கிறது எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா Alt-Z அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்சுக்கான ரூல்ஸ். ஸோ Alt-Z விட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன், ரெண்டில் எது ரைட்டு? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஓப்பன் Tally Prime, ப்ரெஸ் Alt-K, செலக்ட் த கம்பெனி விச் நீட்ஸ் டு பி மைக்ரேட்டடா? ஓப்பன் Tally Prime, கிளிக் ஆன் ஸ்பெசிஃபிக் பாத். எது கரெக்டான ஆன்சர்? செகண்ட். ஏ சார். ஏ கிடையாது, டி. ஏன்னா ஓப்பன் Tally Prime ப்ரெஸ் Alt-K போட்டின்னு வச்சுக்கலேன். ஓப்பன் Tally Prime, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Tally Prime ஓப்பன் பண்ணி Alt-K போட்டிங்கன்னா இப்போ இந்த கம்பெனி தான் உனக்கு ஆல்டர் பண்ண முடியும், இல்லை புதுசாக க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து என்னென்னா மைக்ரேட் பண்ணணும். எந்த டேட்டா மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் Tally Prime, அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கிளிக் ஆன் ஸ்பெசிஃபிக் பாத். ஓப்பன் Tally Prime, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Tally Prime ஓப்பனில் இருக்குது. ஓப்பன் Tally Prime, அதில் கிளிக் ஆன் ஸ்பெசிஃபிக் பார்த்து, அதில் பாத் ஸ்பெசிஃபிக் பார்த்து அல்லது செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ், அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி ERP9லேருந்து ப்ரைமுக்கு நீங்கள் மைக்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டேட்டா வேணால் அங்கே மைக்ரேஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஜிதா அப்படின்னு ஒரு பொண்ணு, அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து Tally ERP9 டேட்டா எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு மைக்ரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், கூகுள் கிளாஸ் ரூம் மேப்பு, அதில் வந்து Tally மைக்ரேஷனாக என்னங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். 103 பேட்ச்சு, 103 பேட்ச்சில் இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ரஜிதா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க டேட்டாவை. இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், இப்போ திக்ஷா பேக்கேஜிங்கிற ஃபைலுக்குள்ளே நான் போட்டுருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிசி, இதில் திக்ஷா பேக்கேஜிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே இதை நான் தூக்கி போட்டுக்கிறேன். இந்த டேட்டாவை தூக்கி நான் இங்கே போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஜிப்பையில் இருக்குது, அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இதுதான். மற்ற ஃபைல்லாம் பாருங்கள் 6 டிஜிட் இருக்குது, இது மாத்திரம் 5 டிஜிட் இருக்குது. ஓகேவா? எங்கே இருக்குது? திக்ஷா பேக்கேஜிங். இப்போ மைக்ரேட் பண்ணோன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து வர பாருங்கள். கேட்வே ஆஃப் Tallyயில் போய்ட்டு நம்ம Tally Prime ஓப்பன் பண்ணுறோம். கேட்வே ஆஃப் Tally ஓப்பன் பண்ணுறோம்.
சாரி டேலியில் ஐகான் போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இங்கே வந்து டு யூ வாண்ட் டு ரெனவல் பண்ண நோ கொடுக்குறோம். நோ கொடுக்குறதுனால எஸ் கொடுத்துட்டோம். சாரி கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு போகிறோம். ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ரீஸ்டோர் பண்ணணும். ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே வந்து பாத்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பாத் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த மாதிரி பாத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபிக் பாத் அப்படின்னு போட்டு இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் போய்ட்டு இ ட்ரைவில் எந்த பேக்கேஜ் இருக்குது, டிக்ஷா பேக்கேஜ், அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரேஜ் தான். இதுதான் இது வந்து என்ன பண்ணணும்னு நீங்கள் மைக்ரேஷன் பண்ணணும். இதெல்லாம் 6 டிஜிட்டில் இருக்குது, இது 5 டிஜிட்டில் இருக்குது. மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, மைக்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 5 டிஜிட் இருக்குது, 100 16 மொத்தம் 5 டிஜிட். இதை நம்ம மைக்ரேஷன் பண்ணுவோம். மைக்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அங்கே போய்ட்டு 6 கொடுத்தீங்கன்னா இப்போ டேட்டா வந்து மைக்ரேஷன் ஆகிடும். மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை வவுச்சர் இருந்தது, பண்ணினதுக்கப்புறம் எத்தனை, பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை மாஸ்டர், பண்ணினதுக்கப்புறம் எத்தனை மாஸ்டர் அப்படிங்கிறது இங்கே காட்டிடும். ரைட்டா? இப்போ நம்ம எதாவது க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ போய்ட்டு அங்கே போய் பார்ப்போம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே தான் இருக்குது. அதை வந்து மைக்ரேட் பண்ணி புதுசாக இன்னொரு நம்பரில் அடிஷ்னலாக இன்னொரு டேட்டா வந்துடுச்சு. இது நமக்கு இனிமேல் தேவையில்லை. இதை இனிமேல் ஓப்பனும் பண்ண முடியாது. இதை வந்து இனிமேல் நீங்கள் ஓப்பனும் பண்ண முடியாது. இனிமேல் இந்த டேட்டா தான் ரைட்டா. ஸோ மைக்ரேஷன் பண்ணணும். இப்போ மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருக்கோம், ஓப்பன் டேலி பிரைம் எய்தர் கிளிக் ஆன் ஸ்பெசிஃபிக் பார்த்து அல்லது ப்ரொவைடு பார்த்து செலக்ட் த கம்பெனி விச் நீட்ஸ் டு பி மைக்ரேட். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 3வது கொஸ்டின். த இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் கேரக்டர் ஐஆர்என் இன்வாய்ஸ் இ இன்வாய்ஸ். எத்தனை கேரக்டர்? 28 46 64 15. எது ரைட் ஆன்சர்? கொஞ்சம் குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. 64 இஸ் த ரைட் ஆன்சர். Which are the following are not the functions of IRP? இன்வாய்ஸ் ரெக்கக்னைஸ் போர்ட்டலோடைய வேலை எது வந்து அவங்களுடைய வேலை இல்லை? ஜென்ரேஷன் ஆஃப் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர், வேலிடேட்டிங் ஐஆர்என், ஜெனரேட்டிங் த கியூஆர் கோடு, சைனிங் த இன்வாய்ஸ் மேனுவலி, டீடூப்ளிகேஷன் ஆஃப் ஐஆர்என், சென்டிங் இன்வாய்ஸ் டு த சப்ளையர். எதெல்லாம் வந்து ஐஆர்பியோட வேலை இல்லை? இன்வாய்ஸ் ரெகக்னிஷன் போர்ட்டல் எந்தெந்த வேலைகளை செய்யாது? ஜெனரேட்டிங், அப்போ என்னென்ன வேலையெல்லாம் முதல்ல செய்யணும் பாருங்கள். செய்யாதெல்லாம் டிக் அடிச்சுக்கோ. ஜென்ரேட்டிங் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் செய்யுமா செய்யாதா? செய்யுமா செய்யாதா? செய்யும். வேலிடேட்டிங் ஐஆர்என் செய்யுமா செய்யாதா? செய்யும். ஜெனரேட்டிங் த கியூஆர் கோடு இ இன்வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாடல் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்புறம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ இன்வாய்ஸோட மாடல் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இ இன்வாய்ஸிங் இமேஜ், இ இன்வாய்ஸோட இமேஜ் இப்படி தான். இதுதான் இ இன்வாய்ஸோட இமேஜ். ஓகேவா? இதுதான் இ இன்வாய்ஸோட இமேஜ். இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 64 நம்பர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கியூஆர் கோடு. இந்த நம்பர் வந்து டேலியில் வந்து லிங்க் ஆகி உனக்கு வந்துடும். அவங்க சைன் பண்ணிப்பாங்க டிஜிட்டலி. இட் ஷுட் பி சைன்டு பை டிஜிட்டலி. ஓகேவா? அதோட ஃபார்மேட்டே இங்கே இருக்கும் இமெயில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஜெனரேட்டிங் கியூஆர் கோடு பண்ணும். சைனிங் த இன்வாய்ஸஸ் மேனுவலாக சைன் பண்ணாது. டீடூப்ளிகேஷன் ஆஃப் ஐஆர்என் இந்த வேலையும் பண்ணாது. சென்டிங் த இன்வாய்ஸஸ் டு த சப்ளையர், சப்ளையருக்கு இன்வாய்ஸ் அனுப்புறது அதோட வேலை கிடையாது. ஸோ இந்த 3 வேலையும் பண்ணாது. கிளியரா? விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் நாட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஆர்பி அப்படின்னா சைனிங் த இன்வாய்ஸஸ் மேனுவலி, டீடூப்ளிகேஷன் ஆஃப் ஐஆர்என், சென்டிங் த இன்வாய்ஸஸ் டு த சப்ளையர். எது ரைட் ஆன்சர் பார்த்துக்கலாமா? signing the invoices manually, sending the invoices to the supplier. Deduplication of IRN வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபங்க்ஷன் நான் வந்து சொன்னேன், பட் அது இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஓகே ஓகே
Determine the process that assists in importing data from an Excel file into Tally Prime. அதாவது ஒரு எக்ஸல் ஃபைலை டேலிக்குள்ளே இம்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன், கிரியேட் த மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன், கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் மாஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா எது கிடையாதுங்கிறத பாரு, எப்படி போகணுங்கிறத பாரு. டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் மாஸ்டர் போடுவியா, மாஸ்டருக்கு அப்புறம் டிரான்சாக்ஷன் போடுவியா? ஃபஸ்ட்டு அதில் கிளியராக இருக்குது. இது முதல்ல டிரான்சாக்ஷன் அப்புறம் மாஸ்டர் வருது, தப்பு, விட்டுரு. ரெண்டாவது பாருங்கள், கிரியேட்டிங் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன், விட்டுரு, வேண்டாம். கிரியேட்டிங் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் மாஸ்டர், ஓகே. ஃபோர்த் ஒன், கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன். அப்போ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட் ஆன்சர். கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் மாஸ்டர், கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன், import data using mapping template is the right answer. C is the right answer. Which was the TDS nature of payment introduced under section 194 MF from 1st September 2019 for an individual and HEF to deduct TDS means payment to resident contractor and professional is the right answer. இந்த क्वेश्चन நல்லா பாத்துக்கோ. Dash is an order placed by a customer which contains the details of the goods and the price. Actually கஸ்டமர் நமக்கு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டரா சேல்ஸ் ஆர்டர். இந்த கன்ஃபியூஷன் நமக்கும் இருக்கும். எது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். பர்ச்சேஸ் ஆர்டர் அல்லது சேல்ஸ் ஆர்டர்? சேல்ஸ் ஆர்டர். சேல்ஸ் ஆர்டர். ரைட் ஆன்சர் என்ன இருக்கு பாருங்க, சேல்ஸ் ஆர்டர். வெரி குட். சேல்ஸ் ஆர்டர் is an order placed by a customer which contains the details of goods and prices. சார் இது எந்த பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஒரு கொஸ்டினையும் உன்னுடைய ஆங்கிளில் பாரு. ஒரு கஸ்டமர் உனக்கு கொடுக்குறான் அப்படின்னா அது சேல்ஸ் ஆர்டர், நீ இன்னொருத்தருக்கு கொடுக்குற அப்படின்னா அது பர்ச்சேஸ் ஆர்டர். கிளியரா? ஒரு கஸ்டமர் உனக்கு கொடுக்குறான் அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய பார்வையில் அது உனக்கு சேல்ஸ் ஆர்டர். நீ ஏதாவது வாங்குறதுக்கு இன்னொருத்தர் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது பர்ச்சேஸ் ஆர்டர். In Tally Prime, by recording the contra voucher, we can keep the track of internal fund transfer, which can be month wise or voucher wise. முடியுமா முடியாதது? True sir. Which of the following format is supported for the import of data for GST reconciliation in Tally Prime? இப்போ GST reconciliation பண்ணணும் Tallyல அப்படின்னா எந்த ஃபார்மேட் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணும்? JSON file only will support. PDF, Excel, XML, it will not support. By clicking which of the following option in e-way bill report, e-way bill details can be updated in Tally Prime. Alt W. Alt W, updated details is the right answer. Very good. In the GST regime, which of the following category of person has to get mandatory registered? யார் வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும்? A taxable person who carry on interstate supply, a taxable person who carry on intrastate supply, consumer supplying on behalf of taxable person, agent supplying on behalf of person. வேர்டு நல்லா கவனிங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டகரி, யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும், இல்லை யார் ரிஜிஸ்டர், யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும், யார் ரிஜிஸ்டர் பண்ணணும்? நான் வந்து ஆன்சரை ஒரு வாட்டி சொல்லிடுறேன். who are all to be registered under GST regime. யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். கிளியர் டேக்ஸ்லேருந்து எடுத்துப்போம். taxable person under GST. who are all taxable person under GST? யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, any business involved in the supply of goods whose total turnover in a financial year exceed 40 lakhs. Normal category sets 20 lakhs for special category sets. 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே குட்ஸு சேல் பண்ணினா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். எனி பிஸ்னஸ் இன்வால்வ்டு இன் த சப்ளை ஆஃப் சர்வீசஸ் whose total turnover in a financial year exceed rupees 20 lakhs
10 lakhs for the special category states. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்னால் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 7 ஸ்டேட் இருக்குது. 7 சிஸ்டர்ம்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? சிக்கிம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், இந்த மாதிரி ஒரு 7 ஸ்டேட் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, 7 சிஸ்டர்ஸும்பாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் சலுகைகள் உண்டு. ஏன்னா அது வந்து ஒன்று பின்தங்கிய மாநிலம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா சைனா பக்கம் இருக்குது, ரைட்டா? அவன் அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறத அவனை வளர்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுவான், அவனுக்கு நம்ம சில சலுகைகளாக கொடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சலுகையாக என்னங்கிறது எனக்கு தெரியல, ஐ எம் நாட் ஷூர். ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், சிக்கிமில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸே கிடையாது. நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, அது சிக்கிம் மக்களுக்கு கிடையாது, உங்களுக்கு உண்டு. சிக்கிம் மக்களுக்கு கிடையாது, இன்கம் டேக்ஸே கிடையாது இன்னி வரைக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சில சலுகைகள் இருக்குது. அது என்னங்கிறது, இது வந்து டேர்ன் ஓவர் கம்மியாக இருக்கிறதுங்கிறது ஒரு சலுகையா அல்லது சலுகை இல்லையாங்கிறது எனக்கு ஐ எம் நாட் ஷூர். நம்ம அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். பட் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டேட் அப்படின்னு சொல்லியாச்சு. எவரி பர்சன் ஹூ இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் அன் இயர்லியர் ஆக்ட், எக்ஸைஸு, வேட்டு, சர்வீஸ் டேக்ஸு, அவங்கெல்லாம். சப்போஸ் இஃப் எ கம்பெனி இஸ் பிஃபோர் ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் is get registered under any of the act. Any of the act means excise duty, customs duty, service tax, VAT, இந்த மாதிரி லக்ஸரி டேக்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டில் கவர் ஆகி அவன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் கன்வெர்டட் இன்டு ஜிஎஸ்டி. ஏன்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஐயா எனக்கு ஜிஎஸ்டி வேண்டாம், நான் போகிறேன், எனக்கு டேர்ம்ஸ் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களாம் பண்ணணும். யாரெல்லாம் பண்ணணும்? whose total turnover purely goods இருந்தால் greater than 40 lakhs, service peopleக்கு greater than 20 lakhs, the person who is get migrated from the earlier tax law registered people, a person making interstate sale, a person making interstate sale, casual taxable person. கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன்னா தற்காலிகமாக, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உனக்கு இதில் போடுறாங்க, இந்த தீபாவளி வெடிக்கடை போடுவாங்க தீவுத்திடல், அவங்களாம் கண்டிப்பாக ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணியிருக்கணும். பண்ணுறாங்களா இல்லையா, மானிட்டர் பண்ணுறாங்களா இல்லையா தெரியல. பட் தே ஹாவ் டு கெட் ஹிம்செல்ஃப் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் ஏ ஜிஎஸ்டி டீலர், ஆஸ் ஏ கேஷுவல் டீலராக அவங்க பண்ணியிருக்கணும். அவங்க நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சன். Suppose if any person who is an NRI doing business in India, they also have to register whether their turnover is exceed the limit or not. Irrespective of turnover, if an NRI doing business in India, he must get registered under GST. Agent of a supplier. Who is called agent of a supplier? Suppose assume இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா மில்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அக்ஷயா மில்க் அப்படிங்கிறது அவன் வந்து ஒன்லி ஆன்லைனில் ஃபுட்டை டெலிவரி பண்ணுறான். அவங்ககிட்ட நீ ஏஜென்ட் எடுத்து நீ டெலிவரி பண்ணுற. அப்போ யூ ஆல்சோ ஷுட் ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் ஆஸ் ஏ ஜிஎஸ்டி டீலர். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பெப்சி கம்பெனி இருக்குது, அவன் ரெஜிஸ்டர்டு மேனுஃபேக்சரர். அவங்ககிட்டேருந்து பெப்சி வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க, அவனுடைய ஏஜெண்ட்டாக நீ ரீசேல் பண்ணுற. ரெண்டு ஆப்ஷன். ஒன்று, irrespective of turnover, if you are an agent, irrespective of the turnover, you must get registered. But if you are not an agent, ஒரு ஏஜெண்ட்டாக இல்லாமல் your turnover is less than 20 lakhs means you don't need to get any registration. But if you are acting as an agent on behalf of a registered dealer, you have to get registered. இது வரைக்கும் யாரெல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்கள். யாரெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர், பர்சன் ஹூ சப்ளைஸ் வயா இ-காமர்ஸ் அக்ரிகேட்டர், அவங்க மூலியமாக சப்ளை பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் பண்ணணும். யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்? த பர்சன் ஹூஸ் டோட்டல் டர்ன் ஓவர் எக்ஸீட் rupees 40 lakhs இன் கேஸ் ஆஃப் பியூர்லி குட்ஸு. இஃப் எ பர்சன் ஹூஸ் டோட்டல் டர்ன் ஓவர் எக்ஸீட் rupees 20 lakhs இன் கேஸ் ஆஃப் services and sales, goods and services, அல்லது goods or services, goods and or services. A person who is a casual taxable person, அதுக்கு எக்ஸாம்பிள் தீபாவளி வெடிக்கடை, புத்தக கண்காட்சி, இந்த மாதிரி. A person who is doing the interstate sale,
Suppose if you want to make any interstate sale, irrespective of turnover, you have to get registered. The person who is registered under the existing law like excise duty, VAT, customs duty, etc. A person who is acting as an agent of here another registered dealer, irrespective of the person. A person who is a non-residential taxable person, irrespective of turnover, he have to get registered himself as a GST dealer. The person who is doing e-commerce operating like Zomato, a person who is doing the business through e-commerce operator. ரெண்டுக்கும் வித்தியாசம் வேற வேற. Zomato, they have to get registered. Zepto, he have to get registered. Swiggy, they have to get registered. OLX, they have to get registered. Ola, Rapido, they have to get registered. Suppose if you are a dealer, you are doing a business through e-commerce operator like Amazon, like Flipkart, you are selling your product. Sir, my turnover is less than 40 lakhs. Whether I have to get registered? Yes, you have to get registered. Suppose you are selling your product through Amazon. Clear? Clear? Yes, sir. Sir. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. A taxable person who is carry on interstate supply, a taxable person who can carry on intrastate na within Tamil Nadu, like consumer supplying on behalf of a taxable person, agent supplying on behalf of person. A, sir. A அப்புறம் இவன் வேண்டாமா? B. A taxable person who carry on interstate supply and agent supplying on behalf of person. Okay va? Right answer. By using which of the following option from the sales voucher scheme, the expired batches for the stock item can be enabled in Tally. Honor expiry batches. F12 தான். கான்ஃபிகரேஷனாலே F12 தான். ஓகேவா? இந்த கான்ஃபிகர்ங்கிற வேர்டு பார்த்தா F12 போடுங்க. ஃபியூச்சர்ங்கிற வேர்டு பார்த்தா F11 போடுங்க. எப்பொழுதும். Bills payable report and will display the details of credit purchases whose payments are pending along with dash and dash detail. Due date and overdue by month, due on and overdue by days, due overdue by days and overdue by month, overdue by month and overdue by days. Which one is the correct answer? Yes, sir. Yes. Yes. Option due B. date. No. Due on and overdue by days. Due date and overdue by. Action B is the right answer. Due on and overdue by days. Right answer எதுன்னு பார்த்துருவோமா? Question number 13. Due on and overdue by days is the right answer. Question number 14. Which of the following are the features of Tally Prime? எது வந்து features? Incompetence setup manager. அந்த setup manager வந்து பண்ண முடியாது. Easy navigation, multitasking, B and C. Yep. Yes. Only B and C. Slow and speed, complicated navigation, inflexibility, இதெல்லாம் future கிடையாது. Futureங்கிறது benefit. Question number 15. Which of the following option is not a part of the business entity accounting concept? Matching entity concept, sir. பா யாருப்பா அது? Thank you, sir. பரவாயில்ல பிரச்சனை. பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் எது கிடையாது அப்படின்னா மேட்சிங் என்டிட்டி கான்செப்ட். Which of the following transaction can be recorded using the contra vouchers? Transfer of cash between different bank accounts from the same company, receipt of payment from a customer, payment Receipt to a of Yes, sir. Yeah. Yes, sir. Yeah. contra nalle Yes, sir. transferring the accounts from transferring of cash between one account to another account within the same company is the right answer. Which is an electronic document generated to evidence the movement of the goods on GST portal
E-way bill is the right answer. Which of the following extensions are supported for printing the company logo in Tally Prime? BMP, Both file JPG and BMP file. இது ரெண்டும் இருந்தால் கம்பெனி லோகோ வந்து நீங்கள் செட் பண்ண முடியும். கம்பெனி லோகோ உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். In Tally Prime, which of the following reference is selected if you are making credit sale or credit purchases to the party for the first time? new reference. Very good, new reference. கொஸ்டின்லாம் நல்லா இருக்கா தேடி பிடிச்சி எடுத்துருக்கேன். In Tally Prime, GST company registration type can be selected from which of the following option? F11. F11 future company Yeah. GST. F11. Once TDS is activated in Tally Prime, it computes the automation for which of the following option? P, Eh? P sir, P and B. B and C. Computes the TDS payable amount and accurately it computes the TDS payable. B and C is the right answer. What are the prerequisites to be followed before splitting the company data in Tally Prime? A, What are the prerequisites? A and C. What are the என்னென்னலாம் பண்ணணும்? A and C company sir. data இது பண்ணணும்னா இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். Adjust all the unadjusted foreign gain, forex gain and loss. And C. Clear the pending. ABC மூணுமே சார். மூணுமே. மூணுமே AB. பண்ணணும். மூணுமே பண்ணணும். Adjust all the unadjusted forex gain and loss. Clear the pending bills. Books of the accounts to be finalized. இந்த மூணுமே பண்ணணும். நீங்கள் டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணுமே பண்ணணும். Which of the following reconciliation report is automatically generated from a seller GSTR file written after the due date? GSTR 2B சார். 2A, GSTR 2A. கொஸ்டினில் 2A 2Bன்னு பார்ப்போம். எத்தனாவது கொஸ்டின்? 2B. GSTR 2Aங்கிறது ஆட்டோ பாப்புலேட்டடு. அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 2B தான் ஜென்ரேட் ஆகும். நானே இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். GSTR 2A and 2B which is the generated report அப்படின்னா ஆஃப்டர் ஃபைலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்டர் ஃபைலிங் த டியூ டேட் ஜெனரேட்டிங் ரிப்போர்ட்டு ஆல்வேஸ் அப்டேட்டிங் த ரிப்போர்ட். GSTR 2Aக்கும் 2Bக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா GSTR 2A is an auto-populated report. It is not generated. It is auto-populated. Whereas GSTR 2B is generating the report. Okay ba? Report means it is the submission. Once submission, there is no any change at all. That is called report. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன? ஒன்ஸ் இட் இஸ் சப்மிட்டட் யூ கேன் நாட் சேஞ்ச். அதுதான் ரிப்போர்ட். நீங்கள் ஒரு ஆன்சர் எக்ஸாமுக்கு என்கிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வேணால் நீ உன்னுடைய டேட்டாவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட சப்மிட் பண்ணது தானே. அதே மாதிரி ஒன்ஸ் ஆப்போசிட்டில் ஜிஎஸ்டிஆர் ஃபைல் பண்ணியாச்சு அப்படின்னா யூ கேனாட் சேஞ்ச் த 2B. 2Bங்கிறது என்னுடைய 2B. அந்த 2Bயை யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. என்னாலையும் பண்ண முடியாது, ஒன்னாலையும் பண்ண முடியாது, டிபார்ட்மெண்ட்டாலையும் பண்ண முடியாது. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டு நீ பண்ண ஜிஎஸ்டிஆர் ஒன்றை வச்சு எனக்கு 2Bயை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டான். பட் 2A அப்படி கிடையாது. இந்த மாதமும் 2A அப்டேட் ஆகும். ஏப்ரல் மாதம் 2A, மே மாதம் ஃபைல் பண்ணும்போது ஏப்ரல் மாதம் சேல்ஸ் இருந்தால் அப்பயும் அப்டேட் ஆகும். டிசம்பர் மாதம் ஃபைல் பண்ணும்போது அப்பயும் அப்டேட் ஆகும். ஸோ 2A இஸ் நாட் ஏ ஜெனரேட்டட் ரிப்போர்ட்.
2B is the only generated report. Clear-ஆ? இந்த கொஸ்டின் படிச்சதுனால எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. வேற ஆன்சர் மாத்திரம் சொன்னா என்னால முடியாது. ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ சார், வணக்கம் சார். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசவா? ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன். ரிகார்டிங் என்ன விஷயம்னு சொல்லுங்க. ரைட்டா? புரியுதா கொஸ்டின்? கொஸ்டின் புரியுதா? Which of the following option will not appear by default in the batch-wise summary report? Closing balance and Sorry, manufacturing data and expiry date. Which of the following option will not appear by default in batch-wise summary report? Quantity, value, rate, closing balance எல்லாம் appear ஆகும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? கொஸ்டின் நல்லா படிங்க. Which of the following option will not appear அப்படின்றது. will appear இல்லை. டிஃபால்ட்டாக எது இருக்காது அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு. கொஸ்டினை கரெக்டாக படித்து ஆன்சர் பண்ணுப்பா. அட் த ஸ்டாக் குரூப் லெவல் டேக்ஸ் ரேட் இஸ் 28% இஸ் டிஃபைன்ட். அண்ட் அட் த ஸ்டாக் ஐட்டம் லெவல் டேக்ஸ் இஸ் 5% இஸ் டிஃபைன்ட். இன் த கிவன் ஸ்டேட்மெண்ட் Tally Prime will search which of the following level of tax rate: transaction, stock item, stock group, accounting ledger. Accounting ledger, sir. Eh? Accounting ledger. Accounting ledger, sir. கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணு. நீ அக்கௌண்டிங் லெக்சரில் நீ எங்கேயாவது கொடுத்துருக்கியா? அட் த ஸ்டாக் குரூப் லெவல் டேக்ஸ் ரேட் இஸ் டிஃபைன்டு 28%. ஸ்டாக் ஐட்டம் லெவலில் 5%. ஸ்டாக் லெட்ஜர் லெவல்னு எங்கேயா கொடுத்துருக்கோமா? இல்லை. அப்போ stock group level. ஸ்டாக் ஐட்டம் லெவல். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஹைரிச்சியில் எடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னா டேலியில் வந்து எங்கெல்லாம் எடுத்துக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கும். எங்கே அப்படின்னா டிக்ஷனரி பேக்கேஜிங். முதல்ல வந்து டேக்ஸ் ரேட்டு எங்கேருந்து எடுத்துக்கோம் அப்படின்னா டேக்ஸ் ரேட்டு ஃபஸ்ட்டு எடுத்து இங்கே உள்ள ரேட்டை எடுத்துக்கும். F11 இருக்கிற ரேட்டை எடுத்துக்கும். ஓகேவா? முதல்ல இங்கே ரேட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தா இந்த ரேட்டு. இங்கே இல்லை அப்படின்னா இங்கே குரூப்பில் ஸ்டாக் குரூப் இருக்கு இல்லையா, இங்கே வந்து என்ன ரேட் கொடுத்துருக்கோமோ அந்த ரேட்டை எடுத்துக்கோம். இங்கே இல்லாமல் நீங்கள் ஐட்டமில் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, குரூப்லேயும் கொடுத்துறீங்க, வேறு ஐட்டமில் மாற்றுறீங்க அப்படின்னா ஐட்டமில் என்ன ரேட்டோ அதை எடுத்துக்கோம். நீ குரூப்லேயும் கொடுத்து ஐட்டம்லேயும் கொடுத்து ஆனால் நீ லெட்ஜர்லேயும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ குரூப்பை இக்னோர் பண்ணிட்டு லெட்ஜர் எடுத்துக்கோ. இப்போ F11லையும் கொடுத்து, ஸ்டாக் குரூப்லேயும் கொடுத்து, ஸ்டாக் ஐட்டம்லேயும் கொடுத்து, லெட்ஜர்லேயும் கொடுத்துருக்கேன். ஆனால் டிரான்சாக்ஷன் லெவலில் போய் மாற்றுறேன் அப்படின்னா டிரான்சாக்ஷன் லெவலில் தான் இருக்கு. புரியுதா? ஸோ ரொம்ப போக வேண்டாம். F11 ஸ்டாக் குரூப்பானா ஸ்டாக் குரூப், ஸ்டாக் குரூப்பா ஸ்டாக் ஐட்டமானா ஸ்டாக் ஐட்டம், ஸ்டாக் ஐட்டமா லெட்ஜரா அப்படின்னா லெட்ஜர். இதான் வந்து ஹைலைட். கிளியரா? கிளியரா? கிளியர் இல்லையா? Yes, sir, clear. What is the use of option create another GST registration for the company? In the GST detailed screen from F11 future in Tally Prime helps to get the place of supply for the company. Restrict creation of GST registration for the company. Saves multiple GST registration within the same company and can select relevant registration while recording the transaction. Save multiple GST registration in the different company and can select the relevant registration while recording the transaction. Which one is the right answer? Yes, right answer. C நினைக்கிறேன். Option D. Not C. டிஃப்ரெண்ட் கம்பெனி எப்படிமா, நீ இப்போ வாங்குற, நீ ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுற, இதுக்கு என்ன மீனிங் அதுக்கு என்ன மீனிங், முதல் ரெண்டும் கிடையாது. ஹெல்ப்ஸ் டு கெட் த பிளேஸ் ஆஃப் சப்ளை. நான் எங்கே விற்கிறதுன்னு இடம் தெரியாமல் அலையிறேனா? இல்லை. ரெஸ்ட்ரிக்ட் கிரியேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனி அப்படின்னா கம்பெனி ஏன் வந்து நான் இன்னொரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த F11 ஃபியூச்சரில் இங்கே இருக்குது இந்த ஃபியூச்சர்
இந்த ஃபியூச்சர் வந்து எதுக்காக இருக்குது? இந்த இடத்துல பார்க்குறீங்களா, கிரியேட் அண்டர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனி. இது எதுக்காக இருக்குன்னா, இன்னொரு இடத்துல போய்ட்டு நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடக்கூடாது, அதுக்காக இருக்கா? அது கிடையாது. 4வது ஆப்ஷன் பாருங்கள், சேவ் மல்டிபிள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த டிஃப்ரெண்ட் கம்பெனி. டிஃப்ரெண்ட் கம்பெனினா என்ன? இப்போ சரவணா ஸ்டோர் இருக்குது, சரவணா செல்வரத்னம் ஸ்டோர் இருக்குது. 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு இல்லையா? சரவணா செல்வரத்னம் ஜிஎஸ்டி நம்பரை சரவணா ஸ்டோரில் போட்டு பில் பண்ண முடியுமா? லலிதா ஜுவல்லரி நம்பரை போட்டு ஜிஎஸ்டி சரவணா ஸ்டோர் பில் பண்ண முடியுமா? வேறு ஜிஎஸ்டி நம்பரை போட்டு உனக்கு நம்பர் தெரிஞ்சதுங்கிறதா பில் போட்டுருவியா? முடியாது. புரியுதா? ஸோ அதுக்காக இல்லை, ஒரே பேன் நம்பரில் உள்ள டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டிஆர் நம்பரை, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச் இருக்குது, ஆந்திராவில் ஒரு பிரான்ச் இருக்குது, கேரளாவில் ஒரு பிரான்ச் இருக்குது, எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு ஒரே இன்வாய்ஸ் ஒரே கண்ட்ரோலில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், இந்த டேலியிலேயே தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டி நம்பரை போட்டு தமிழ்நாடு பில்லு, ஆந்திரா ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணால் ஆந்திரா பில்லு, கேரளா ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணால் கேரளா பில்லு, அப்படி எனக்கு வரும் அந்த மாதிரி ஆப்ஷன். ஸோ அதுக்கு தான் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? சேவ்ஸ் மல்டிபிள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வித் த சேம் கம்பெனி அண்ட் கேன் செலக்ட் ரெலவெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் while ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன். ரெலவெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது நீங்கள் வந்து ரெலவெண்ட் டிரான்சாக்ஷனுங்கிறது எது? ஒன்லி சேல்ஸு, அவ்வளோதான் ரெலவெண்ட் டிரான்சாக்ஷன். என்னென்ன இருக்குது? சேல்ஸு, கிரெடிட் நோட்டு. ரெலவெண்ட் டிரான்சாக்ஷனுங்கிறது சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ரெசிப்ட் வந்து ரெலவெண்ட் டிரான்சாக்ஷனாக இல்லையா? அண்டர் GSTR 1 whether receipt and payment is the relevant transaction for GST or not. பாலகணேஷ் சொல்லுங்க பார்ப்போம், உங்களுடைய அட்வொகேட் பார்வை இதில் பார்க்குறேன். இப்போ ஒரே கம்பெனியில் தமிழ்நாடு ஜிஎஸ்டியும் இருக்குது, ஆந்திரா ஜிஎஸ்டியும் இருக்குது, கேரளா ஜிஎஸ்டியும் இருக்குது. வாட் இஸ் கால்டு ரெலவெண்ட் டிரான்சாக்ஷன்? வாட் ஆர் ஆல் த டிரான்சாக்ஷன் இன்க்ளூடட் இன் த ரெலவெண்ட் டிரான்சாக்ஷன்? I already told 4: purchase, purchase return, sales, sales return. 4 சொல்லிட்டேன். Whether receipt and payment is included in the relevant transaction or not. பாலகணேஷ் இருக்கீங்களா? பாலகணேஷ் இல்லை, எஸ்கேப் ஆயிட்டார். சேகர் பாய் சொல்லுங்க பாப்போம். யார் வேணா சொல்லுங்க. வேற ஏதாவது ரெலவெண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கா அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் 4? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாப்பா? பிரவீன் சொல்லுங்க பாப்போம். எஸ் சார். எஸ் சார், ரைட். இருக்கா இல்லையா? இருக்குன்னா என்னென்ன இருக்கு, இல்லைன்னா எது இல்லை? ரெலவெண்ட் பேமெண்ட். என்னமா ரெலவெண்ட் பேமெண்ட் சார்? ரெலவெண்ட்னா என்னன்னு கேக்குறியா? இல்லை சார், கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஆனால் ரெலவெண்ட் பேமெண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார் நான். ரெலவெண்ட் பேமெண்ட்டா? ரெலவெண்ட் பேமெண்ட்னு ஒன்று கிடையாது. மொத்தம் டேலியில் 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, ஜேடி. இந்த 8ல் வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ரெலவெண்ட் டு ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன்? அல்லது வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் நாட் ரெலவெண்ட் டு ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன்? ரெண்டுல எப்படி வேணா எடுத்துக்கோ. வாட் ஆர் த டிரான்சாக்ஷன் ரெலவெண்ட் டு த ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன்? வாட் ஆர் த டிரான்சாக்ஷன் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன்? அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன், இன்வென்ட்ரி வேண்டாம். JV and counter not relevant sir. நாட் ரெலவெண்ட், நாட் அலௌடு தான். Not relevant தான் சார். ரைட். என்கிட்ட நாட் அக்கௌண்ட், மிச்சது எல்லாமே relevant தான் சார். மிச்சது எல்லாமே ரெலவெண்ட் தான். சப்போஸ் இப்போ ஒரே டாலியில் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது, கேரளா ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது, கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது அப்படின்னா நீ தமிழ்நாடுக்கு பர்ச்சேஸு, தமிழ்நாடு சேல்ஸாக போடுவேன்.
ஆந்திரா ஜிஎஸ்டி நம்பரை செலக்ட் பண்ணும்போது ஆந்திராவுடைய பர்ச்சேஸு ஆந்திராவுடைய சேல்ஸு அதில் போடுவேன். ஓகேவா? எது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ரசிப்ட் அண்ட் பேமெண்ட் இஸ் த ரெலவெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா, சப்போஸ் இஃப் எனி அமௌண்ட் யூ ரிசீவ்டு ஆஸ் அன் அட்வான்ஸ் before supplying any products, it will attract GST. Suppose if you make any payment without purchasing, you are making some payment அப்படின்னா it attracts GST. Suppose if it is for taxable supply, அதனால தான் relevant document அப்படின்னு சொல்றோம். So except contra and JV, all the accounting transactions are relevant to GST only. You have to report all kind of transaction. In sales and sales return, purchase and purchase return, you are intimating to the GST department with quantity, quantitative, accounting information. Everything you are declared. But relevant to receipt payment, you have to declare two things. One is how much taxable amount you supplied. Out of this, how much you tax you collected அல்லது paid. தட் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இந்த ஆறுக்குமே ஸ்டார்டிங் நம்பர், எண்டு நம்பர், அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் சம்மரி யூ ஹாவ் டு ரிப்போர்ட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ், இதை நான் சொல்லிட்டேன். 27 பாருங்கள். வாட் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் டு ரிப்பேர் த கரப்டட் டேட்டா இன் டேலி ஃப்ரம் கேட்லி? B. Very good. B is the right answer. From gateway of tally, you have to press F1 help. From F1 troubleshooting repair. என்ன பண்ணணும்? From gateway of tally, press F1. அதில் போனீங்க அப்படின்னா troubleshootingல போகணும். troubleshootingல போயிட்டு you have to select repair. Which data you have to repair? You have to get it. Okay ma? Which of the following terminologies are related to TDS in Tally Prime? TCS, customs duty, deductive type, A, E. ACE E and C. 1357. TCS வந்து TDS ஓட ரிலேட்டடா? Deductive type and TDS nature of payment only related with TDS. ஓகேவா? டிசிஎஸ் வந்து அப்ளிகபிளாக இல்லையாங்கிறது செக் பண்ணிவிடுவோம். என்ன கொஸ்டின் நம்பர் என்ன? 28. நிச்சயமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சொன்னது ரைட்டு. பார்ப்போம். கிடையாது. மை கெஸிங் இஸ் ரைட். டிசிஎஸ் இஸ் நாட் ரிலேட்டட் வித் டிடிஎஸ். ஓகேவா? இது குழப்பற கொஸ்டின், அதனால தான் நான் வச்சுருக்கேன். த அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம் will inflate the profit of the company for the given financial year. True, sir. False is the right answer. First, inflate na enna meaning? Increase the profit. Increase the profit. முதல்ல பார்த்துக்கோங்க கரெக்டாங்க. Inflate meaning. அட்ஜஸ்ட்னு போடுறான். த அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம். ஆக்சுவலாக ஸ்டாக் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore இருக்குது புக்கு வேல்யூ. அண்டர் வேல்யூவேஷனாக 80 lakhsன்னு போடுறோம். அந்த மாதிரி 80 lakhsன்னு போட்டால் இன்ஃப்ளேட் த ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி ஃபார் த கிவன் ஃபினான்ஷியல் இயர். கொஸ்டின் வந்து என்னங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கணும். எனக்கு இன்ஃப்ளேட்டாக என்ன மீனிங் தெரியல. வெரி குட். இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும்னா யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் த க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ. நீ க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவை குறைச்சா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா ஆகாது, குறையும். கொஸ்டின் புரிஞ்சுதா இப்போ? Yes, sir.
ப்ராஃபிட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக கிராஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். கிராஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவை குறைச்சிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் குறையும். கிராஸ் ப்ராஃபிட் குறையும் போது நெட் ப்ராஃபிட் குறையும். கொஸ்டின் என்ன அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்கு குறைச்சா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரூவா ஃபால்ஸா? இப்போ ஃபால்ஸ் சார். கொஸ்டின் புரியுதா? எனக்கே இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் யாரோ ஒருத்தர் இப்போ சொன்னாங்க. யார் சொன்னாங்க? வெரி குட். அவங்களுக்கு நான் ஒரு சல்யூட் பண்ணுறேன். இன்ஃப்ளேட்னா இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? வினிதா ஸ்ரீ சார். வினிதா ஸ்ரீ. வெரி குட் வினிதா ஸ்ரீ. ஐ சல்யூட் யூ. ப்ராமிஸாக சொல்கிறேன், எனக்கு இந்த கொஸ்டினுக்கு மீனிங் தெரியாது. ப்ராமிஸாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ரெக்கார்ட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து தப்பாக ஒன்றும் சொல்லலை. வாத்தியார் தெரியலன்னா தெரியலன்னு சொல்கிறேன். இந்த கொஸ்டினுக்கான மீனிங் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. நான் ஆன்சர் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன், அது வேறு விஷயம். பட் கொஸ்டினுக்கான மீனிங் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறதுங்கிறது வேறு, கொஸ்டினுக்கான மீனிங் புரியாமல் ஆன்சர் பண்ணுறதுங்கிறது வேறு. இன்ஃப்ளேட் அப்படின்னா இன்க்ரீஸ்னு அர்த்தம். இந்த ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுங்க. வினிதாஸ்ரீயால் நான் தெரிஞ்சுட்டேன். வினிதாஸ்ரீ மூலியமாக நம்ம எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சிட்டோம். வி ஹாவ் டு கெட் grip in this answer. Very good. In which of the following master the budget can be configured in Tally Prime? எதில் பண்ண முடியும் பட்ஜெட் கான்ஃபிகர்னா லெட்ஜர் குரூப் அண்ட் லெட்ஜர், அதுக்கு தான் சொல்ல முடியும். ஓகே, நன்றி, வணக்கம். 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். மிட்ட கொஸ்டின்